அப்சர் 10ஆம் வயசு தான் படிக்கிற அந்த பையன். இந்த பையனுக்குள்ள ஒரு பொறுப்பை பாருங்கள். தகப்பன் ஹேண்டிகேப்டு, அவரால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் இவன் ஒருத்தன் தான் சம்பாரித்து குடும்பத்தை ஓட்டணும். என்ன பண்ணுறாப்புல, காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு டீ போட்டு அப்படியே 8 மணி வரைக்கும் சேல்ஸ். டெய்லி 500 கிடைக்குது. அதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போகிறாப்புல. கவனிச்சிங்களா எந்த அளவு குடும்ப பற்று, பாசம், அந்த குடும்பத்தை நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த பையனுக்கு இருக்கிறத பார்க்க நம்ம உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. இந்த பையனுடைய வயசில் எல்லாம் விளையாட்டுலேயும், வீண்லேயும், சினிமாவிலையும், மொபைல்லையும் இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. இந்த பையன் தன்னை குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாப்புல. இது முன்னுதாரணமாக 4 மணிக்கா 4 மணிக்கு டெய்லி வந்துடுறேன், டீ போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். படிக்கிறியா? என்ன படிக்கிறேன்? 10th ஸ்டாண்டர்ட். எப்படி ஸ்கூலுக்குலாம் போகிறேன்? காலையில் 5 மணிக்கு டீ எல்லாம் சேர்த்து பண்ணிட்டு மறுபடியும் 8 மணிக்கு கிளம்பிடுறியா? போயிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. எவ்வளோ டீ விற்கும் ஒரு நாளைக்கு? 500 ரூபாய்க்கு. செலவெல்லாம் போக 200 ரூபாய். அப்பா இருக்காரா? அப்பா என்ன பண்ணுறாரு? ஹேண்டிகேப்டா? ஓகே, நீ தான் பார்த்துக்கணும். தங்கச்சி அக்கா இருக்காங்க, ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்காங்க, படிக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போய் வீட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போயிடுறீங்க. டெய்லியும் வந்துடுறீங்க. ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ படிக்கிற வயசுல கேட்டு இவ்வளோ காலையில் எழுந்திரிச்சு சூப்பராக இருக்கு. உண்மையிலே டீ ரொம்ப நல்லா இருக்கு. நான் நிறைய கடையில் டீ குடிச்சிட்டேன், பட் இந்த டீ உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா படி, என்ன ஹெல்ப் வேணாலும் நீ சொல்லு, கண்டிப்பாக படிக்கிறதுக்கு இந்த வயசுல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக படிப்பு மட்டும் விட்டுறாங்க. தொடர்ந்து படிச்சுட்டு. வீடியோ கேட்டிங்களா? இந்த நம்ம ஊர்களில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. யாராவது ஒருத்தங்க 2 பேர் இந்த மாதிரி பையன்களை ஸ்பான்சர் பண்ணிவிட்டு, இவனை நான் டாக்டர் ஆக்கி விடுவேன், இவனை நான் இன்ஜினியர் ஆக்கி விடுவேன் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, அது உங்களுக்கு மறுமைக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். ஒரு மறுமையில் நல்ல வாழ்வு அவங்களுக்கு அமையும். அந்த பையனுக்கும் தன் நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். இது ஒரு பக்கங்களா. அடுத்தாப்பில் பாருங்கள், விஜய் மாநாட்டுக்கு இவர் புஷி ஆனந்தான் இவர் அழைக்கிறார். யாரை? இளைஞர்களை. அதாவது வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவனை பார்த்து சொல்கிறாப்புல, உன் போனஸும் வேணாம், உன் வேலையும் வேணாம், எனக்கு என் தலைவன் முகத்தை பார்க்கணும், நீ போப்பா, என் தலைவன் கொடுத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வரணுமா. எவ்வளோ பெரிய அறிவுரை பார்த்தீங்களா? ஒரு கூத்தாடியை முகத்தை பார்க்குறதுக்காக அவன் வேலையை விடணுமா, போனஸை விடணுமா? அப்போ விஜய் வேலையை போட்டு கொடுத்துருவாரா? எல்லாருக்கும் ஒரு 10 லட்சம் பேர் வராங்க, 10 லட்சம் பேருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருவாரா? முதல்ல ஒரு 2 பேருக்கு வேலை போட்டு கொடுப்பாரா? எனக்கு தெரியாது முதலாளி. 26, 27 என் தலைவனை நான் 27ஆம் தேதி போய் பார்க்கணும், நீ சாயங்காலமே எனக்கு லீவை கொடு அப்படின்னு. ஏண்டா நான் போனஸ் கொடுக்க மாட்டேன், சம்பளம் கொடுக்க மாட்டேன் தெரியணும். உன் போனஸும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம். ஆனா என் தலைவன் என்னை அழைச்சிட்டான், என் தலைவன் என்னை பார்க்கணும், அந்த முகத்தை நான் பார்க்கணும். உனக்கு இஷ்டம் தான் நீ போனஸ் கொடு, வேலை கொடு, இல்லைன்னா எனக்கு என் தலைவன் இருக்கிறான், நான் அங்க போய் பார்த்துக்கிறேன். அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. இப்படி பேசுகிறதுனால விஜய்கிட்ட எந்த ஒரு 20,000மோ 30,000மோ இந்த அளவுக்கு கிடைக்கும், இல்லை 1 லட்சமே கிடைக்கும், 2 லட்சமே கிடைக்கும். இவருடைய பேச்சை கேட்டுட்டு வேலையை விட்டுட்டு வராப்புல, அந்த இளைஞனுக்கு என்ன கிடைக்குங்க? இதெல்லாம் முளையிலே கிள்ளி எறியணும். இது மாதிரியான சினி கூத்தாடிகள் பின்னாடி நாம் போகிறத முதல்ல கட்டுப்படுத்தணும். இளைஞர்களை கட்டுப்படுத்துங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நாட்டுக்கு இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அது
வீணாக தங்களுடைய எதிர்காலத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க சினிமா மோகத்தினால. அதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்ணி அந்த மக்களை திருத்தி கொண்டு வருவோம் நம்ம.